என்ன செய்யலாம் தமிழ் மக்களுக்கு, அதோட இப்ப இந்த லாக்டவுன்ல இருக்கிற தமிழ் அசோசியேஷன்களுக்கு என்னென்ன செய்யலாம். இம்முறை இந்த தேர்தல் எவ்வாறு பார்க்கின்றீர்கள், எவ்வாறு செல்கின்றது? உங்களுடைய வாக்களிக்க உரிமை உள்ள நீங்க அவ்வளவு பேரும் வாக்களிங்க, உங்களுக்கு கூட எப்பவுமே உங்களுக்கு உதவியா நான் சம நேரத்தில் தமிழ் இனத்துக்காக என்ன விடயங்களை செய்தீர்கள்? ஓட் பண்ணணும்ன்ற இதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு தான் எங்களை விட்டு 5 vote நாங்க உங்களை அப்படியே போறோம்னு சொல்லிட்டு தமிழாக்கள் நிறைய எனக்கு வரவேற்பு தந்திருக்கணும். தமிழ் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு என்னென்ன கடந்த சில சந்திப்புகளையும் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், அதை சொல்லுங்க. மெட்ரோ ஆண்டிய பகுதி பதில நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சீக்கிரம் வீட்டில் அது கொஞ்சம் அந்த பிரச்சனை என்னையும் கூட லாக்டவுன் தமிழ் மக்களுக்கு தெரியும் அநேகமா இருக்கு. எப்படியும் அறிமுகமான ஒரு ஆள் தான் நான். குறிப்பாக லாக்டவுன் தொடர்பாக வேறு என்ன விடயங்களை சொல்ல போன்றீர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு? மருத்துவ குழு கொண்டு ஒரு டாக்டர், ஒரு நர்ஸோட, ஒரு துணை முதல்வர் நான் போயிருந்தோம். நாங்கள் 10 நாளைக்கு போய் அங்க மெடிக்கல் கேம்ப் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அங்காளிப்பாக்கம் பின்தங்கிய கிராமங்களுக்கு நகராட்சி போலீஸ் வந்து இங்க இப்போ 5 பேர் தான் இருக்கிறோம். அப்ப அதுக்காக நாங்க 50 கூட்டுற ஐடியா எவ்வாறு அந்த வாக்குச்சாவடியில் போய் செயல்பட வேண்டும். அது நான் மட்டுமில்லை, என் கூட இன்னும் கூட 2 தம்பிமாரும் தமிழ் ஈழத்து தமிழ் 2 தம்பிமாரும் என் கூட நிக்கணும். அதே இது இப்போ ஒரு 3 கிழமைக்கு முதல் ஒரு கிழமை நான் வந்து அம்பாரம் மட்டக்களப்பு இப்ப வெள்ளத்தால கூட பாதிக்கப்பட்ட அந்த கிராமங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிழமை போயிட்டு வந்தேன் நான். என்பது லாக்குர்னோவில் பகுதியில் அந்த பொது போக்குவரத்து அப்படியே அந்த அண்டிய பகுதிகளில் மிக 60 பேருக்கு மேல வந்து சில அவங்களோட சந்தேகங்கள், சில கேள்விகள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய ஊடகத்தினூடாக, புதிய சேனலினூடாக இணைகின்றோம். எழு தமிழ் ஊடகத்தினூடாக இணைகின்றோம். வரப்போகின்ற நாட்கள், வரப்போகின்ற காலங்களில் மிக முக்கியமான நேர்காணல்கள் இந்த சேனலினூடாக வர இருக்கின்றது. அந்த வகையில் பிரான்ஸை பொறுத்தவரையில் பிரான்சில் அதாவது வரப்போகின்ற இந்த 2 வாரங்கள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. அதற்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்க பார்க்கின்றீர்களா? எங்களுக்கும் அதில் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபையின் ஊடாக வெற்றியீட்டியவர்கள் எங்களுடைய இனத்துக்கான பல்வேறு வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார்கள். அதை நான் பல ஊடகங்களின் ஊடாக நேரடியாக நானே அதை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த வகையில் கடந்த முறை வெற்றியீட்டி பல இனத்துக்கான பணிகளை செய்தவர் இவருடைய நேர்காணல், பல்வேறு நேர்காணல் நான் செய்திருக்கின்றேன். பிரான்சின் லாக்ரூனோ பகுதியில் இருந்து திருமதி சுகுணா அவர்கள் பல இனம் சார்ந்த நீதி வேண்ட போராட்டங்களில் பிரான்ஸ் தவிர்ந்த இணைய ஐரோப்பிய நாடுகளில் நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன் அவருடைய அந்த இனத்தினுக்கான சேவை. அதே போன்று தாயகத்து மக்களுக்கும் பல்வேறு தன்னால் முடிந்த பல்வேறு உதவி திட்டங்களையும் செய்திருக்கின்றார். அது கூட அந்த காணொலிகள் கூட நாங்கள் செய்திகளாக கூட போட்டிருக்கின்றோம். அந்த வகையில் பிரான்ஸ் லாக்ரூனோ நகரசபையினுடைய நகர உறுப்பினராகவும் 93 பிற மாவட்டத்தினுடைய மாவட்ட சபை உறுப்பினராக இருக்கின்ற திருமதி சுகுணா அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் சுகுணா. வணக்கம் அண்ணா. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கின்றோம். நீங்கள் தான் கடுமையான வேலை பணியில் இருக்கின்றீர்கள். அத்தோடு இந்த நேர்காணல் நீங்கள் வேலை செய்கின்ற வேலை தளத்தில் இருந்து இன்றைக்கு வெயிலியர்னா எங்களுக்கு டைம் கொஞ்சம் மட்டுமட்டால இப்படியான ஒரு ஏற்பாடு செய்த நீங்கள் நன்றி. முதல் உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு மருந்தகத்தில் வேலை செய்து இருக்கின்றீர்கள். ஏனென்றால் வேலை முடித்து நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை செல்ல வேண்டும். அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய இன்னும் மேலதிகமாக சொல்ல போனால் உங்களுடைய சாப்பாட்டு நேரத்தை இதற்காக செலவழித்திருக்கின்றீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு சொல்ல வேண்டும். அப்படி ஒரு இனத்திற்கான வேலை திட்டங்களை செய்பவர்கள் இவரும் ஒருவர். சரி, சொல்லுங்கள், இம்முறை இந்த தேர்தல் எவ்வாறு பார்க்கின்றீர்கள், எவ்வாறு செல்கின்றது உங்களுடைய வேலை திட்டங்கள்? இந்த முறை மன்னா நான் திருப்பி இப்ப முதல் 2020 இருந்து மாநகராட்சி இருந்து இப்ப இந்த மார்ச் 15ஆம் தேதி முதலாவது டூர் நடக்க போதுங்க. பிரான்ஸ்ல இருக்கிற வைக்க இந்த மாநகராட்சி மேயருக்கான எலெக்ஷன் வந்து நடக்க போகுது 15ஆம் தேதி. அதுக்கு திருப்பி நான் வேட்பாளரா நிக்கிறேன் எங்கட சோசியலிஸ்ட் கட்சியோட. ஏன்னா நீங்க பிரான்ஸ் இப்ப நாங்க லாக்குமாவை எடுத்து கொண்டீங்கன்னு சொன்னால் 30 வருஷமாவே ஒரு மேரி 30 வருஷம் 96ஆம் ஆண்டுல இருந்து இப்ப மட்டும் இருந்தோன்று இருக்கிறார். அவர் வந்து இந்த தடவை வந்து ஒற்றைத்தை எடுத்துக்கொண்டு நீ திருப்பி வர இல்லைன்னு சொல்லி இருந்தா போல. அப்பதான் நாங்கள் இப்ப எங்கட கோஞ்சிதா வந்து இப்ப உமாவுஜு குறைய அவர் வந்து முதலாவது இப்ப தச்சமயம் முதலாவது துணை முதல்வரா இங்க இருக்கிறார்.
அததான் எங்களுக்கு இப்ப மேயரா வர்றதுக்கு போட்டி போடுறோம். அவர் கூட தான் நாங்கள் எல்லாரும் போட்டி போடுறோம். அது நான் மட்டுமில்லை, என் கூட இன்னும் கூட 2 தம்பிமாரும் ஈழத்து தமிழ் 2 தம்பிமாரும் என் கூட நிக்கணும். எப்படி இருக்கின்றது லாக்னோ பகுதியில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு? ஏனென்றால் கடந்த சில சந்திப்புகளையும் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள், அதை சொல்லுங்கள். ஒமன் இப்ப போன சனிக்கிழமை நாங்க 7ஆம் தேதி ஒரு சந்திப்பு வச்சிருந்தாங்க. அதுக்கு 60 பேருக்கு மேல வந்து நிச்சயமா எங்களுக்கு எனக்கும் நிறைவா இருந்தது செய்ததுக்கு. 60 பேருக்கு மேல வந்து சில அவங்களுடைய சந்தேகங்கள், சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு நாங்கள் பதிலும் எங்களால கொடுக்க முடிந்த அளவுக்கு பதிலும் கொடுத்துதான் விட்டு இருக்கிறோம். இப்ப எடுக்க போனா இப்ப என்ன செய்யலாம் தமிழ் மக்களுக்கு, அதோட இப்ப இந்த லாக்டவுன்ல இருக்கிற தமிழ் அசோசியேஷன்களுக்கு என்னென்ன செய்யலாம், அப்படியான செக்யூரிட்டி மெட்ரோ ஆண்டிய பகுதி பதில நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சீக்கிரம் விற்கிறது இது கொஞ்சம் அந்த பிரச்சனைல செக்யூரிட்டி பிரச்சனை நாங்க இந்த என்னென்ன செய்ய போறோம்ன்றது விளக்கங்களை அவைக்கு கொடுத்திருந்தோம். அவையும் திருப்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு தான் போயிருக்கணும். அதோட கூட என்னையும் கூட லாக்டவுன் தமிழ் வாழ் மக்களுக்கு தெரியும் அநேகமா இருக்கு, எப்படியும் அறிமுகமான ஒரு ஆள் தான் நான். அப்ப அதுல நம்பிக்கை இருக்குது நிச்சயமா. ஏன்னா சில உங்களுக்கு நான் இதை சொல்லிக்கூட நான் பெருமைக்கு சொல்லிக்கொள்ள ஒரு இங்க நடந்த ஒரு விஷயம். எனக்கு இங்க பாமசியில வந்தே நீங்கள் நிக்கிறீங்க வாழ்த்துக்களுக்கா, நாங்க உங்களுக்கு எப்படி vote பண்ணணும்ன்ற இதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு தான் எங்களோட வீட்டுல 5 vote நாங்க உங்களை அப்படியே போறோம்னு சொல்றேன். தமிழாக்கள் நிறைய எனக்கு வரவேற்பு தந்திருக்கணும். அதுக்கு நான் எப்பவுமே அவைக்கு நன்றி கடனா இருப்பேன். உண்மையாக நீங்கள் சொன்ன அந்த செக்யூரிட்டி பிரச்சனை, இந்த பாதுகாப்பு பிரச்சனை என்பது லாக்குர்னோவில் பகுதியில் அந்த பொது போக்குவரத்து அப்படியே அந்த அண்டிய பகுதிகளில் மிக மோசமாக இருக்கின்றது. நாங்கள் மிக அவதானமாக நம்மவர்களை பயணிக்க வேண்டி இருக்கின்றது. என்றால் வழிப்பறை கொள்ளையில் நிறைய சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதை நன்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக அமைக்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு மக்கள் ஒருவராக இந்த விடயத்தையும் உங்களுக்கு முன்வைத்து கொண்டு, சரி, நீங்கள் சம நேரத்தில் தமிழ் இனத்துக்காக என்ன விடயங்களை செய்தீர்கள் இதுவரை காலமும்? ஊடகத்தில் சொல்லக்கூடியதை மட்டும் சொல்லிக்கொண்டு அடுத்து என்ன வேலை திட்டங்கள் வச்சிருக்கிறீர்கள் என்ற விடயங்களையும் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து தமிழ் மக்கள் சொல்ல போனால் என்ன இப்ப இலங்கை ஈழத்து தமிழ்ல போய் என்ன வாழுங்கன்னு சொன்னாலும் நான் வாழ தயாரா இருக்கிற ஒரு ஆள். எனக்கு அவ்வளவுக்கு விருப்பம். 2024 இங்க இருந்து ஒரு மருத்துவ குழு கொண்டு ஒரு டாக்டர் ஒரு நர்ஸோட ஒரு துணை முதல்வர் நானும் போயிருந்தோம். நாங்கள் 10 நாளைக்கு போய் அங்க மெடிக்கல் கேம்ப் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அங்காளிப்பாக்கம் பின்தங்கிய கிராமங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் மாதிரி என்ன செய்து பிறகு இந்த நாங்க கொண்டு போன மருந்து இதுகளும் கொடுத்து தந்துட்டு ரெட் கிராஸ் மூலமா கொடுத்துட்டு வந்த நாங்கள். அதே இது இப்ப ஒரு 3 கிழமைக்கு முதல் ஒரு கிழமை நாங்க வந்து அம்பாறை மட்டக்களப்பு இப்ப வெள்ளத்தால கூட பாதிக்கப்பட்ட அந்த கிராமங்களுக்கு வந்து இப்ப ஒரு கிழமை போயிட்டு வந்த நான். அங்க இந்த மருந்து சேவை தான் நான் மருந்து தான் கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வந்தேன்னா. நான் நிறைய தேவை இருக்குது, அவை நிறைய எதிர்பார்க்கிறவங்களுக்கு கூடிய அந்த முதல் உதவி இதுகள் செய்யக்கூடிய இதுகளுக்கு வந்து கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப திருப்பி செய்யற ஒரு ஐடியா திருப்பி இருக்குது. நான் கொஞ்சம் பெருசா மக்கள்கிட்ட எதிர்பார்த்து கொஞ்சம் பெருசா செய்யற பிளான்ல இருக்கிறேன்னு. இந்த முறை எலெக்ஷன் முடியட்டும் பார்த்து இந்த சம்மர் லீவுக்கு இல்ல அதை செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு, பார்ப்போம். சரி, அடுத்து பிரான்ஸ் தேசத்தில் நம்மவர்களுக்கான எவ்வாறான விடயங்களை வைத்திருக்கின்றீர்கள்? ஆனா நான் கோவிட் இந்த 20ஆம் ஆண்டு இந்த தேர்தல வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க கோவிட் வந்தது. கோவிட் வந்து அது அப்படி அந்த கன்ஃபைன்மென்ட்ல இருக்கேக்க வந்து அந்த உள்ளடைப்புக்குள்ள இருக்கேக்க வந்து நாங்க வேலை செய்தவங்கதான் இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு அருள்மொழி அண்ணாவோட சேர்ந்து ஒரு 200 பேருக்கு கிட்ட இந்த ஊசிக்கு ராந்த எடுத்து நான் என்னுடைய ஃபேமிலியை கூட்டி கொண்டு போய் ஃப்ரீயா போடு உதவி செய்துதான் இருக்கிறேன். அதே மாதிரி நான் பாமஸ்ல வேலை செய்யற எந்த ஒரு தமிழ் மக்கள் என்ன உதவி கிட்டத்தட்ட கேட்டு வந்தாலும் நான் நிச்சயமா என்னால முடிஞ்ச அளவு செய்திருக்கிறேன். அது லாக்குன வாழ் மக்கள் என்ன பாமஸ்க்கு வர்றவைக்கு தெரியும், நிச்சயமா செய்திருக்கிறேன். அதே மாதிரி சில பேருக்கு என்னுடைய இனத்தின் உரிமை சார்ந்த விடயங்கள் அண்டு மே 18க்கு என்னுடைய ஆதரவை கொடுக்கறது, அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவை கொடுக்கறது. அதே மாதிரி 2 தினம் ஜெனிவாக்கு மற்றது இங்க போக்சல் அங்க எல்லாம் போயிருக்கிறேன். இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய போய் என்ன ஆதரவை கொடுத்திருக்கிறேன். அதே போன்று சில சந்திப்புகளில் நீங்கள் பங்கு பெற்று இருக்கிறீர்கள், அப்படிதான்? ஓ நிச்சயமா.
அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அது நான் சொல்வது, நான் அந்த களங்களில் நின்று பார்த்திருக்கேன். நான் சொல்லுவேன் ம். நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்றால் போவது என்ற பங்களிப்பு உண்டு. அது தாண்டின சில சந்திப்புகளிலும் தெளிவான சில விடயங்களை பேசியிருக்கிறீர்கள். உள்ளுக்கு போய் உள்ளுக்கு போய் கதைச்சிருக்கிறோம். தமிழர் இளையோர் அமைப்போட நான் ஒரு இதா போயிருக்கிறேன். சரி, இந்த தேர்தல் தொடர்பாக குறிப்பாக லாக்ரோனோவ் தொடர்பாக வேறு என்ன விடயங்களை சொல்ல போன்றீர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு? மக்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை கேட்டு நாங்க செய்யறதுக்கு தான் இருக்கிறோம். நிச்சயமா அந்த லாக்டவுன்ல செக்யூரிட்டி பிரச்சனை, இந்த அசோசியேஷன் ஹோல் பிரச்சனை, இதுகள் நிச்சயமா எங்களோட இதுல கணக்கு எடுத்திருக்கிறோம். அதுக்கேத்த இது அண்டை வந்த தமிழ் மக்களுக்கு தெரியும் கூட, நாங்க அதுக்கேத்த வாக்கம் கொடுத்திருக்கிறோம் என்னென்ன செய்ய போறோம். இப்ப இங்க இந்த நகராட்சி போலீஸ் வந்து இங்க இப்போ 5 பேர் தான் இருக்கிறோம். அப்ப அதுக்காக நாங்க 50 கூட்டுற ஐடியா இருந்துச்சு. அப்பதான் நம்ம செக்யூரிட்டி இது லோக்கல் எப்பவுமே அவ போய் வரைக்க பாதுகாப்பா இருக்குமன்ற அப்படியான திட்டங்கள் வச்சிருக்கிறோம். உங்களோட கையில உங்கள்ட்ட அன்பா வேண்டிக் கொள்றது வந்து எங்களுக்கு வாக்களியுங்கோ 15ஆம் தேதி. நிச்சயமா நான் எப்பவுமே இப்ப உங்களுக்கு உங்க கூட இருக்கிற மாதிரி எப்பவுமே மக்கள் பிள்ளையாவே இருப்பேன். எப்படி சுகுணா அவர்களோடு எங்களுடைய இன்னும் ஈழத்தமிழ் இரு சகோதரர்களும் போட்டியிடுகின்றார்கள். எவ்வாறு உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் எவ்வாறு அந்த வாக்குச்சாவடியில் போய் செயல்பட வேண்டும்? இப்ப இங்க பிரான்ஸ்ல நீங்க பதிஞ்சிருக்கிறீங்க, எனக்கு பலமையா வாக்களிக்கிற இதுக்கு போயிட்டு உங்களோட விசா, உங்களோட உங்களோட விசா இதை மட்டும் எடுத்து கொண்டு போனாலும் சரி. அப்படி அது இல்லாட்டிக்கு நீங்கள் கார்டு வித்தலோ இல்லாட்டிக்கு லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு எது போனாலும் உங்களோட போட்டோ உள்ள ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போனா ஓகே. அதை எடுத்துட்டு போனீங்கன்னா இங்க லாக்குணவு எடுத்த போல 5 லிஸ்ட் இருக்குது. அதுல 5வது லிஸ்ட்ல இருக்கும் எங்களோட உமாஹு டுக்கோயண்டா அவர்கிட்ட மேல படம் இருக்குது. அதுலதான் எங்களோட பேர்கள் இருக்குது. அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எங்களோட எல்லாட்ட பேருமே அந்த ஒரு இதுல இருக்கு. ஆனா அதுல நீங்க பேர்களையும் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. அந்த ஒட்டி எடுத்து மடிச்சு அந்த என்வலப்புக்குள்ள வச்சுட்டு போடணும். அதுல எந்த ஒரு அடையாளமுமே நீங்கள் போட்டிருக்க கூடாது. அந்த அடையாளம் போட்டு அதுல இதன் கிறுக்கு விழுந்து இதன் இது இருந்தால் அந்த வாக்கு செல்லாது. அதை நீங்கள் அந்த பேப்பரை மட்டும் அப்படி ஒண்ணுதான் நாம மடிச்சு வச்சு என்வலப்புக்குள்ள போடணும். அதான் இங்க வாக்களிப்பு சட்டம். சரி, உங்களை வெற்றி பெற்றது அடுத்த அடுத்த ஒரு கட்ட வளர்ச்சியாக அடுத்த இன்னொரு பொறுப்பில் உங்களை பார்க்க முடியுமா? அப்படி ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கிறது? அப்படியான ஒரு சந்தர்ப்புக்காகத்தான் நான் இருக்கிறேன். அப்படி நிச்சயமா அப்படி வந்தால்தான் நான் கூட வாய்ப்பு இருக்குதுன்றதுக்கு இந்த முதலாவது தொகை முடிஞ்சாதான் எங்களுக்கு எதுவுமே நம்பிக்கை. இப்ப நாங்க வெள்ளோன்மன்ற மட்டும்தான் எங்களோட கொள்கை. அதுக்கப்புறம் தான் நாங்க என்னமா என்று சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். வர திங்கள் செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு என்னமா என்றது சூப்பரா தெரியும். இப்ப 2ஆம் தொகுப்பு போய்க்கு என்னமா நாங்க இப்ப தனியா போட்டி போடுறோம். இப்ப அடுத்த இந்த இதுக்கு நாங்க 50% எடுக்காட்டிக்கு திருப்பி வேற இணைஞ்சு செய்யறதா தனியா செய்யறதான்றதெல்லாம் முதலாவது போதான். அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து இந்த 15ஆம் தேதி மார்ச் மாசம் வந்து வாக்களிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னென்ன எல்லாரையும் நியமிக்கிறது. அப்ப நிச்சயமா உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன் வந்து நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த அலுவல் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் பிடிக்கும். நீங்க கட்டாயம் போய் உங்களோட வாக்குகளை தெளியுங்க, வாக்களியுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய பணியை மென்மேலும் தொடர வேண்டும். வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினராக அடுத்த நேர்காணலில் நாங்கள் இணைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வெற்றி பெற, உங்களுடைய அணி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். அதுவரை இறுதியாக நீங்கள் குறிப்பாக லாக்ரோனோவ் மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் தமிழ் ஊடகத்தின் ஊடாக சொல்லுங்க. லாக்டவுன் மக்களுக்கு கூட தெரியும். நீங்க பாமஸ்ல வந்து என்னட்ட நிறைய சொல்லி இருக்கிறீங்க, நிறைய நானும் இருக்கிறேன். வாக்களிக்க உரிமை உள்ள நீங்க அவ்வளவு பேரும் வாக்களிங்க. உங்களுக்கு கூட எப்பவுமே உங்களுக்கு உதவியா நான் நிற்பேன். அது நான் சொல்லிக் கொள்றேன். நாங்கள் வெற்றி பெற்ற ஒரு நபரோடு மீண்டும் நாங்கள் பேசுவோம் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமா நிச்சயமா. நன்றி அண்ணா உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.